எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தா நாமக்கல் மாவட்டம் புதஞ்சந்தைக்கு பக்கத்தில் இருக்கிறேங்க. தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக 2 கிலோமீட்ரு. 1 ஏக்கர் சொத்து ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. செம்மண் பூமி, தார் ரோடு ப்ராப்பர்ட்டி. உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. எஸ்என்பி ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனல் நேயர்களே, நாங்கள் தினசரி தாரோடு சொத்து போடுற காரணம் வந்து வாடிக்கையாளர்கள் கொடுக்குற அமோக வரவேற்பு. ஏன்னா தினசரி நேரடி வந்து இடத்த பார்க்குறாங்க. அதேமாதிரி விவசாயிக்கிட்ட உட்கார வச்சு அவங்க முன்பணம் கொடுத்து கரையம் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்கள் சொத்தை பொறுத்த வரைக்கும் ஒளிப்பதிவு பண்ணுற சொத்து அதிகப்படியாக 4 வாரத்தில் விற்று தேர்ந்துருங்க. ஏன்னா நிறைய பேர் பழைய வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொத்து அவைலபிளாக இல்லைங்க. ஏன்னா நாங்கள் சோல்ட் அவுட்டுன்னு போடுறது கிடையாது. ஆனால் பட் அதிகப்படியாக 4 வாரத்தில் விற்று தேர்ந்துடும். காரணம் என்னென்னா, இந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ரோட்டுக்கு பக்கத்துலேயே போடுற எல்லாமே காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரோட்டுக்கு பக்கமாக. இந்த சொத்து வந்து சரியாக 2 கிலோமீட்ரு. சுத்தக்கரை சொத்து, ஒரே ஒரு ஆள் சைனிங் அத்தாரிட்டி. பெரும்பாலும் நாங்கள் போடுற எல்லா சொத்துமே சுத்தக்கரை சொத்து தான் ஒளிப்பதிவு பண்ணுறோம். பணம் இருக்கிறவங்க மட்டுமே எங்களுக்கு கால் பண்ணணும் தயவு பண்ணி. அதேமாதிரி குறைஞ்ச விலைக்கு நிலம் வேணும் அப்படிங்கிறத கால் பண்ணுறதை தவிர்க்கணும். ஏன்னா குறைஞ்ச விலைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இடமே கிடையாதுங்க. மினிமம் ஒரு சொத்து வாங்கணும், தாரோட சொத்து அப்படின்னா 50 லட்ச ரூபா, 500 ரூபா கட்டு, 100 கட்டு இருந்தால் தான் ஒரு சொத்து வாங்க முடியுங்க. தெளிவாக சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கும் தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு. போன வாரத்தில் ஒரு கரையை நடந்தது. 1 ஏக்கரை 90 சென்ட் 1,35 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது மாதிரி இன்றைக்கி விவசாயிங்க சொல்கிற விலை எல்லாமே டாப் மோஸ்ட் போயிட்டுருக்கு. போன வாரம் ஒரு விலை சொல்கிறாங்க, இந்த வாரம் 7 நாளில் மறுபடியும் சென்ட்டுக்கு 10,000 சேர்த்து சொல்கிறாங்க. ஆக எங்ககிட்ட சின்ன விண்ணப்பம், குறைஞ்ச விலைக்கு எங்ககிட்ட இடமே கிடையாது. எஸ்என்பி நிறுவன வாடிக்கையாளர்களே, உங்களோட பேராதரவுக்கு மிக்க நன்றி. நாங்கள் ஒளிப்பதிவு பண்ணுற எல்லா சொத்துக்களும் தார் ரோடு மதிப்பு வாய்ந்தது. தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து 2 கிலோமீட்டருங்கிறனால இதை வாங்கி ரீசேல் பண்ணாலும் ஒரு லாபம் கிடைக்கும் உறுதியாக. ஓப்பனாக சொல்லணும்னா, பேங்க்கு வட்டியை விட நிலத்தில் முதலீடு பண்ணி நிறைய சம்பாரிச்சிருக்காங்க. நானே கண்கூட பார்த்துருக்கேன். கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் 35 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். இப்போ 53 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காரு. 12 மாதத்தில் அவருக்கு ஏறத்தாழ 18 லட்ச ரூபா லாபம். வேறு எந்த தொழிலையுமே அந்த மாதிரி லாபம் கிடைக்காது. ஆனால் கிரையம் பண்ணணுங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்கள சொல்லியும் தப்பு இல்லைங்க. அவங்கள்ட்ட பணம் இல்லை. இந்த இடத்த வாங்கினோம்னா குறைஞ்சபட்சம் 100கணக்கான 500 ரூபா கட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் அந்த இடத்தெல்லாம் வாங்க முடியுங்க. ஏன்னா அந்த என்ஹெச்லேருந்து பக்கமாக அந்த சொத்து அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பிளாட்டே இன்றைக்கி 30 லட்ச ரூபாய் கம்மி வாங்க முடியாது எங்கேயுமே. மினிமம் 3000 ரூபா சொல்கிறாங்க ஒரு சதுரடி. அருமையான சொத்துங்க. 2 சிறப்பு அம்சம் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. ஒன்று வந்து நீளமான தார் சாலை, இன்னொன்று வந்து சனி மூலம் கொஞ்சம் இழுத்த மாதிரி வருது ப்ராப்பர்ட்டி. அருமையான இடங்க. இந்த கரெக்டாக 100 சென்ட் அக்யூரேட்டாக. இந்த 100 சென்ட் வேணுங்கிறவங்க தாராளமாக நிறுவனத்தை கான்டாக்ட் பண்ணலாம். நேரடி உரிமையாளர் இருக்கார். அவர்கிட்ட பணத்தை கட்டுகளை 500 கட்டு கொடுத்து கரையம் பண்ணிக்க. லாபம் விற்று கொடுக்குற நாங்களே விற்று கொடுத்துருவோம். ஆனால் பெரும்பாலும் எங்கிட்ட வரவங்க வியாபாரிங்க தான் அதிகமாக வராங்க. கோயம்புத்தூர்லேருந்து தான் நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஏன்னா கோயம்புத்தூர்லாம் ஒரு ஏக்கர் 2 கோடி 2.5 கோடி போகுது விவசாயிங்கிட்ட. அதாவது கிராமப்புறங்களில். தேசிய நெடுஞ்சாலையில் 12 கோடி 14 கோடி போகுது கோயம்புத்தூரில். திருப்பூர், ஈரோடு இங்கேயும் விலை ஏறி போச்சு. சேலம் மாவட்டத்தில் விலை அதிகம், 50 லட்ச ரூபா எம்டி லேண்டு. ஒரு ரீசனபிளான கொஞ்சம் ஒரு வாங்கக்கூடிய தகுதியான லேண்டுன்னு பார்த்தா உங்களுக்கு நாமக்கல் மாவட்டம் தான். அதுவும் புது பஸ் ஸ்டாண்டு நிர்மாணிச்சிட்டாங்க. அதனால் விலை வந்து நாளொரு மேனியும் பொழுது ஒன்றும் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. இந்த 1 ஏக்கர் சொத்து வந்து செம்மண்ணாக இருக்குது. அதாவது ரெட் சாயில். பெரும்பாலும் வந்து செம்மண்ணாக இருக்கிறது வந்து ரீசேலுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வாடிக்கையாளர்கள் வந்து தாரோடும் கேட்குறாங்க, செம்மண்ணாவும் கேட்குறாங்க. சொத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்து எஸ்என்பி நிறுவனம் வந்து தாரோடு சொத்தாக தான் ஒளிபரப்பணும் அப்படின்னு சொல்லி கொள்கையை வச்சுருக்கோம். அதே மாதிரி நேரடியாக நிலத்தை பார்த்து ஆவணங்களை பார்த்து வந்து வாடிக்கையாளர்கள் வாங்கணும். ஃபோனில் வந்து நாங்கள் பெரும்பாலும் தகவல் தெரிவிக்க மாட்டோம். இடம் வேணும் அப்படின்னா 4:30 மணிக்கு குளிச்சுக்கிட்டு நேரடியாக வந்துடணும் அர்ப்பணிப்புணர்வோட.
அந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வாரத்தில் ஒரு ஆள் வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, குறைஞ்ச விலைக்கு எங்கிட்ட இடமே கிடையாது. ஆக குறைஞ்ச விலைக்கு நிலம் வேணும் அப்படின்னு தயவுசெய்து எங்களுக்கு கால் பண்ணாதீங்க ப்ளீஸ். நல்ல இடம் சச்சதரமாக இருக்குதுங்க. அக்யூரேட்டாக 100 சென்ட் அளந்து கொடுத்துருவார் விவசாயி. இது என்ன விலை அப்படிங்கிறது ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்காங்க. நாங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி விலையை குறிப்பிட மாட்டோம். நேரடியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி 4:30 மணிக்கு நீங்கள் அர்ப்பணிப்புணரோடு வந்து இடத்த பார்க்கணுங்க. ஏன்னா நேரடியாக இடத்த பார்த்து நேரடியாக உரிமையாளரை சந்தித்து பேசுகிறது ஒரு தனி இதாக இருக்கும். அதேமாதிரி பணம் இருக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நான் கேட்குற கேள்வி எவ்வளோங்க பணம் வச்சுருக்கேன்னு கேட்பேன் நான். நிறைய பேர் 20 லட்சத்துக்கு ஒரு ஏக்கர் வேணும்னு கேட்குறாங்க. 20 லட்சத்துக்கு தயவுசெய்து இல்லை, 25 லட்சத்துக்கு இல்லை, 30 லட்ச ரூபாய்க்கு இல்லைங்க. தாரோட சொத்தை பொறுத்த வரைக்கும் 50 லட்ச ரூபாய்க்கு கம்மி இடம் இல்லவே இல்லை. 2 கேட்டகரி, அதாவது NH7 பக்கமாக ஒரு ரேட்டுங்க. NH7 தான் விலையை முடிவு பண்ணுற ஒரு சூத்திரதாரின்னு சொல்லலாம். அந்த காஸ்மெட்டு கன்னியாகுமரி ரோடு, இந்த ரோட்டில் நீங்கள் மெயின் ரோட்டில் வாங்கினோம்னா ஒரு ஏக்கர் 10 கோடி. அதிலேருந்து நீங்கள் கிலோமீட்டர் கம்மி வாங்கணும்னா அதை பொறுத்து ரேட்டு. அதிலேருந்து 10 கிலோமீட்டர் போனால் அதுக்கு ஒரு ரேட்டு. ஆக எங்கள் நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக 3 கிலோமீட்டருக்குள்ளேயே ஒரு சில ப்ராப்பர்ட்டியில் ஒளிப்பதிவு பண்ணாலும் ரேட்டு கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கும். ரீசேல் மதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாமே சோம்பேறிங்களாக இருக்காங்க. தூரமாக இருந்தால் எங்களுக்கு நிலமே வேண்டாங்கிறாங்க. அதனால் பெரும்பாலும் நாங்கள் தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கமாக போட்டுறோம். பணம் இருக்கிறவங்க மட்டும் எங்களுக்கு கால் பண்ணுங்க. திரும்ப திரும்ப சொல்கிறோம், குறைஞ்ச விலைக்கு நிலம் கிடையவே கிடையாது. ஒரு ஏக்கர் கிணறு இல்லை, போர் இல்லை, எம்டி லேண்டை வாங்கினா 50 லட்ச ரூபா வேணுங்க. 2 ஏக்கர் வேணும்னா 1 கோடி வேணும். இன்னும் காலங்கள் மாற இன்னும் 2 வருஷத்தில் ஏக்கரை 1 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2017 நானே விவசாயிகிட்டேருந்து வாங்கி கொடுத்துருக்கேன். 3 ஏக்கர் 30 லட்சத்துக்கு வாங்கி கொடுத்தேன். இன்றைக்கி அந்த 3 ஏக்கர் 3 கோடி போகுது. இந்த நிலம் கொள்முதல் பண்ணி நிம்மதியாக நோய் நொடியாக வாழணும். எல்லாம் உள்ள பெருமாளை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.